ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விக்கல்ஸ்க்கும் வியானாக்கும் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. வியானா வந்து விக்கல்ஸோட ஏதோ ட்ரெஸ் வந்து தண்ணியில் போட்டாங்க, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இவர் கான்ல வந்துட்டு வியானாவோட முக்கியமான ஒரு துணி எடுத்து வந்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். என்னென்னா விக்கல் சக்கரம் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார். இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அப்போ வந்துட்டு இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்போது அமித் வந்துட்டு ஒரு சில இப்போ நார்மலாக டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்பு, நீ வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அது இதுன்னு சொன்னோன்னே அப்போ வந்து வேறு ஏதாவது அவளோட ட்ரெஸ்ஸை கொடுக்க சொல்லுங்கள், நான் அதை தண்ணியில் போடணுன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு துணியை வாங்கிட்டு வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, விக்ரமோட ஒரு பேண்ட்டை தூக்கிட்டு வராங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி வந்துட்டு நான் போடவா நீ போடவான்னு சொல்லிட்டு வெறுப்பத்திட்டே இருக்கும்போது வியானா வந்து விக்கல் விக்ரமோட பேண்ட்டை வந்து உள்ளே நினச்சிட்றாங்க. சரிங்களா? உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை அடையணும்னா ஒரு விஷயத்தை செஞ்சு தான் அவனு சொல்லிட்டு வியானாவோட தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டுறாரு. சரிங்களா? அப்போ வந்துட்டு என்னது கனி வந்து அதுக்கு சொல்கிறாங்க, சாக்கடையில் துணி வியானாவோட துணியா, அது சாக்கடையா, நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அங்கே குளிக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சாக்கடை அந்த அம்மாவுக்கு. உடனே இந்த அம்மா வந்துட்டு அப்படியே நின்று சுற்றிட்டே வராங்க. வியானா போட்டுட்டியா அப்படின்ட்டு மைக்கை கழட்டி நின்னாங்க பாருங்கள். விக்ரம் வந்து டபால்னு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டார். ஜமானு ஊந்தாங்க தண்ணிக்குள்ளே, ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஷாக்கு. இத்தனைக்கும் அது வந்துட்டு பிக் பாஸ் அமிச்ச நைட் ட்ரெஸ்ஸு, அதோட தண்ணிக்குள்ளே வந்துட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஹாஸ்டலில் வந்து விஜய் பார்வதியாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வியானாவும் விக்கல் சக்கரமும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷயங்கள் பண்ணுறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். செம்மையாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் இது ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்துட்டு இப்போ தான் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவங்களாம் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. திவ்யா இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, பிரஜன் இருக்காரு. ஒன்றுத்துக்கும் ஒன்றும் இல்லை, என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்லாம்.